Hello students, 10th Maths Chapter 3 Algebra example 3.17 இந்த வீடியோல பார்க்கலாம். Find x square plus 20x plus 36 divided by x square minus 3x minus 28 minus x square plus 12x plus 4 divided by x square minus 3x minus 28. ரெண்டு டிவிஷனில் இருக்க மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். அதுக்கு ரெண்டுக்குமே டினாமினேட்டர் பாருங்க, ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் தான் இருக்கு. நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருக்கனால நான் சிங்கிளா ஒரே மாதிரி எழுதிக்கிறேன். ஒரே ஒரு தடவை இந்த டேர்ம் மட்டும் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36 மைனஸ் இன்னும் உள்ள கொண்டு போகல, ஸோ நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x plus 4 divided by ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கனால நான் அப்படியே ஒரே டேர்மாக எழுதிக்கிறேன், லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? சாரி, டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ரெண்டையும் சேமாக பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைனை நான் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். சரியா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், மைனஸ் 12x அதே மாதிரி மைனஸ் 4 அப்படின்னு வரும். டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்க, இது நம்ம வந்து சம் ப்ராடக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் 28 அப்படின்ற வேல்யூ கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், 28 வருது, 7 4s are 28. கிரேட்டர் நம்பருக்கு சைன் மைனஸ் போட்டால் தான் இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து -7 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் -7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 நான் சம் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் இந்த டினாமினேட்டர் டேர்ம். சரியா? அடுத்து இப்போ பாருங்க, நியூமரேட்டரில் சைனை உள்ளே கொண்டு போன பிறகு இந்த எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேயா? ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து ஆடோ சப்ராக்ட் என்ன இருக்கோ அது பண்ணி எழுதிக்கலாம். 20x minus 12x, 20ல 12 போர்ஷன் ரிமைனிங் என்னது 8. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 8x. 36 minus 4, 36ல 4 மைனஸ் பண்ணோம் என்ன ஆகும், 32. ஸோ ப்ளஸ் 32 டிவைடட் பை x minus 7 x plus 4. ஓகே, இப்போ நியூமரேட்டர் பாருங்க, ரெண்டுமே நம்மளுக்கு 8 டேபிள் டிவிசிபிளா இருக்கு. ஸோ 8ன்றதை நான் காமன் எடுக்கலாமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 8ன்ற டேர்மை காமன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 8 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்து 32 வரும் அப்படின்னா 4 8s are 8 4s are என்னது 32. ஸோ நான் வந்து 8 போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து 4 மட்டும் இருக்கும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 8x 8 into 4 வந்து 32. இந்த டேர்ம் வந்துடுச்சா? ஸோ அதனால நம்ம வந்து 8 வந்து காமனாக எடுத்திருக்கேன். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 4. சரியா? இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ்னால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சம் 3.17 நமக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 8 by x minus 7. ஓகே, இதோட சம் முடிஞ்சு. தேங்க்யூ.